ஆசீர்வாதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளாக இன்றைக்கு பரலோக தேவனுடைய கரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆணி பாய்ந்த அபிஷேக பிரசன்னமும் ஆவியானுடைய முத்திரையும் பாவங்களை விலக்கி பரிபூரணமான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலிருந்து தேவன் உங்கள் மேல் ஊற்றுவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அப்போஸ்தலர்கள் விசுவாச உலகத்திற்கு இந்த ஆசீர்வாத ரட்சிப்பின் சுவிசேஷத்தை வாக்குத்தத்தமாக அவர்கள் போதித்தார்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா. பொல்லாங்குகளை விலக்கி ஆசீர்வாதம் கொடுக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக பொல்லாங்கை விலக்கி, பாவத்தை விலக்கி, தடையை விலக்கி, அசுத்தங்களை விலக்கி, சாபங்களை விலக்கி, மாம்சிக ஆசை இச்சைகளை விலக்கி பரிபூர்ணம் ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பிதாவாகிய தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நிரம்ப அபிஷேகமாய் ஊற்றி உங்கள் இதயத்தில் என்னமெல்லாம் விண்ணப்பங்கள் வேண்டுதல் இருக்கிறதோ இந்த நாளில் ஆராதனையில் தேவ ஆவியினுடைய பிரசன்னம் அவை எல்லாவற்றையும் இன்று முதல் உங்களுக்கு ஆரம்பிப்பார். எத்தனை மகிமையான ஒரு வாக்குத்தத்த செய்தி என்று கவனித்து பார்த்தீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகில் வாழும் ஒவ்வொரு மனுஷனுடைய பொல்லாங்கை, பாவத்தை, சாபத்தை விலக்கி பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற தேவன். நல்லது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். மனித வாழ்வின் ஆரம்பம் ஆளுகை செய்யவும் பலுகி பெருகவும் கர்த்தாதி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு தான் மனித வாழ்வு, ஆதாம் ஏவாள் வாழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொல்லுகிறார், ஆதாமே, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஆசீர்வாதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மனித வாழ்வு சாபத்தோடு தொடரும்படியான ஒரு சூழ்நிலை போனது. காரணம், தேவ வார்த்தையை, தேவனுடைய கட்டளையை மீறி மனிதன் பாவம் செய்ததின் விளைவு. ஆகவேதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா காரியத்திலும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நன்மை செய்யும் மரம் செடி கொடிகளும் இருக்கிறது, தீமை செய்யும் மரம் செடி கொடிகள், காய்கள், கனிகளும் இருக்கிறது. நன்மை செய்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள், கொடூரமான தீமை செய்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். நன்மை செய்யும் அடையாளங்களும் நமக்கு கிடைக்கிறது, தீமையான சம்பவங்களும் நமக்கு நேரிட்டு விடுகிறது. எந்த ஒரு துறையில் பார்த்தாலும் நன்மை என்று சில இருக்கும், தீமை என்று அநேக இருக்கும். காரணம், பாவத்தினுடைய விளைவுதான். ஆகவே நம்மேல் வைத்த நித்திய அன்பு பரலோக தேவன் தன்னையே தனது மகன் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு அனுப்பி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித வாழ்வில் உள்ள பாவத்தை விலக்கி, சாபத்தை விலக்கி, தீமையை விலக்கி, அசுத்த வழிகளெல்லாம் விலக்கி பரலோகத்தின் பரிபூர்ண நன்மையை, ஆசீர்வாதங்களாக நமக்கு கொடுக்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். ஆகவே அன்பானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக பொல்லாங்கை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்களும் நாமும் இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். இந்த தவ காலத்தில், ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாரும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் என்னிடத்தில் பரிபூர்ணமாய் வராதபடிக்கு தடையாக இருக்கிற பொல்லாங்கை விலக்கிவிடும், தீமையை விலக்கிவிடும். அப்பா, என்னை ஆசீர்வதியும்.
என் பாவத்தை விலக்கி என்னை சுகமெனும் ஆசீர்வாதத்தால் நிரப்பும். என்னுடைய அக்கிரமத்தை விலக்கி என்னை அபிஷேகம் என்னும் ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. என்னுடைய அறியாமைகளை விலக்கி எனக்கு நீ தரும் ஆண்டவரே பரலோகத்தின் தொடுதல் என்னும் ஆசீர்வாதத்தை எனக்கு பரிபூர்ணமாய் தாரும். என்னுடைய அந்தரங்க பாவங்கள் எல்லாம் விலக்கி போட்டுவிட்டு உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள தேவனே மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ள ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். இதோ பொல்லாங்கு எல்லாவற்றையும் விளக்கவே நீ சிலுவையில் எங்கள் பாவங்களை சுமந்தவராய் நின்றீர். ஆமென். அன்பானவர்களே, மனித வாழ்வில் பாவம் அவனை எல்லா ஆசீர்வாதங்களையும் இழக்கும்படி செய்தது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு ஸ்லிப்பிங் கோடு, ஒரு நேர்கோடு வந்துவிட்டது. படுக்கையின் கோடு, அது கழித்தலின் சின்னம். ஆனால் உலக இரட்சகர் நமது பொல்லாங்கை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, நமது சாப துக்கங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரம அநியாயங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, தன் உயிரை நமக்காக கொடுத்து, இதோ அவருடைய இரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டு கொண்டு என்ன செய்தார் என்றால், கடவுளுக்கும் மனிதனுக்கும் கழித்தலின் கோடு இருந்த இடத்துல நடுவில் இயேசு வந்து சிலுவையில் நின்றார். அது கூட்டல் சின்னமாக மாறிவிட்டது. இப்பொழுது நமது பாவத்தால் எதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போனதோ அதெல்லாம் இந்த கூட்டல் சின்னமான சிலுவை இதோ எல்லாவற்றையும் இரட்டிப்பாக 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 நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கிறது. இந்த தவ காலத்தில் அனுதினமும் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற பாவங்களை உண்மையாய் விட்டுவிடுகிறேன் என்று மனம் வருந்தி அவைகளை விட்டுவிடும்போதுதான் நமது பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியனுடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படுகிறோம். ஆகவே பொல்லாங்கெல்லாம் விளக்கி நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தில் இருக்கிற பொல்லாங்கை விளக்கி அந்த குடும்பம் ரட்சிப்பிலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் வளரும்படி ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கையிட்டு வேலையில் இருக்கிற எல்லா பொல்லாங்கையும் விளக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த வளர்ச்சி, மிகுந்த பொருளாதார வளர்ச்சி, மிகுந்த செல்வ வளர்ச்சியினால உங்களையும் உங்களுடைய கைபலனையும் ஆசீர்வாதத்தில் உயர்த்துகிறார். ஆகவே இந்த தவ காலத்தில் நமது அனுதின வாழ்க்கையில் பொல்லாங்கையெல்லாம் அறிக்கை செய்து நாம் விட்டு விடுவோம். பரலோகத்தின் சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் பரிபூர்ணமாய் உங்களை சாரும், உங்கள் குடும்பங்களை சாரும், உங்கள் பிள்ளைகளை சாரும், உங்கள் தொழிலை சாரும், உங்கள் கைபலனை சாரும், உங்களுடைய உடல் சுகத்தை அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் மூடிக்கொள்ளும். ஒப்பு கொடுப்போமா? நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, எங்கள் மேல் வைத்த நித்திய அன்பு, எங்கள் அக்கிரமங்களால், எங்கள் மீறுதல்களால், எங்கள் துரோகங்களால் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தது விளைவு. ஆசீர்வாதத்தில் ஆரம்பிக்க வாழ்க்கை சாபத்தில் பாவம் மனித வாழ்வு முடிந்தது. ஆனால் இரக்கமுள்ள தேவன் உம்மையே உமது மகன் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில் கூட்டல் சின்னமாக மாறி தூரத்தில் இருக்கிற எங்களெல்லாம் உம்மோடு ஒன்றிணைத்து ஆண்டவரே சாபங்களெல்லாம் ஆசீர்வாதமாக நீர் மாற்றியதற்காய் உமக்கு கோடி நன்றி. தயவு கூர்ந்து இன்று முதல் நம் மாதம் முழுவதும் அனுதினமும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் பொல்லாங்கை நான் விலக்கி அர்ப்பணிக்கிறேன். பாவத்தை நான் விலக்கி அர்ப்பணிக்கிறேன். அக்கிரமங்களை விலக்கி அர்ப்பணிக்கிறேன். தேவாதி தேவன் என் பொல்லாங்கெல்லாம் விலக்கி என்னை பரிபூர்ணமாய் ஆசீர்வதியும். பிள்ளைகள் பொல்லாங்கு விலகி ஆசீர்வாதம் பெறட்டும். சபைகள் பொல்லாங்கை விலகி ஆசீர்வாதம் பெறட்டும். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் பொல்லாங்கை விலக்கி ஆசீர்வதிக்கிற வாக்குத்தத்தத்தால் எங்கள் எல்லோரையும் நிரப்பும். இப்பொழுதே நீர் அற்புதத்தை ஊற்றுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.